ஹைங்க, இன்றைக்கி பச்சை பயிரை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, கண்டிப்பாக சோம்பு தான் போடணும். ஸோ அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் கிடைச்சாலும் போட்டுக்கோங்க, பெரிய வெங்காயம் கிடைச்சாலும் போட்டுக்கோங்க. பட் சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ இது வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து மசாலா சேர்த்திக்கலாம். கரம் மசாலா வந்து ஆப்ஷன் தான். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏன்னா நம்ம கரம் மசாலா சேர்க்குறோம் அப்படின்றதுனால நான் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அப்படியே வதக்கி விட்டுருங்க. ஸோ வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து பச்சை பயிரை நான் வந்து வறுத்து வேக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வறுக்காமல் அப்படியே வேக வச்சிட்டிங்க அப்படின்னாலும் ஓகே தான். குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்திக்கலாம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. சூப்பராக இருக்கும். இது நல்லா சுட சுட சாதத்து கூட வெறும் வத்தல் மட்டும் வச்சு சாப்பிட்டாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் லஞ்ச் டைமில் நீங்கள் வந்து மதியம் செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா சொல்லவே வேணாங்க, அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். பாருங்கள், இதில் தட்டில் நம்ம ஊற்றி பார்க்கும்போது அப்படியே கண்ணுக்கே ஒரு மாதிரி ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கார்ன் வேக வைக்கிறோம். ஸோ ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்குலாம் நம்ம வந்து கார்ன் எடுத்துகிட்டு போகும்போது வெறும் ப்ளைனாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் கார்ன் வந்து வேக வைப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி எப்பவும் போல் வேக வச்சுக்கோங்க. டைரெக்டாக வேக வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பண்ணலாம். பட் இட்லி பாத்திரம் கழுவணுமே அப்படின்றதுனால நான் இதில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதிலே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம் அப்படின்றதுனால இது இப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லை இன்னும் கொஞ்சம் மசாலா ஃப்ளேவரோடு சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு செட் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, அதுக்கப்புறமா நல்லா பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸோ அதோடய ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். எடுத்து அதை அப்படியே அந்த மசாலாஸ்லாம் அந்த கார்ன் கோட் ஆகிற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான மசாலா கார்னும் ரெடி ஆயிரும். ஸோ டூத்பிக் இருந்தது அப்படின்னா லைட்டாக அதில் குத்தி அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் கார்ன் வாங்கினீங்க அப்படின்னா எப்படி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ மறக்காம இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இறக்கும் போது ஃபைனலாக கொஞ்சம் பட்டர் இருந்தது அப்படின்னா லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.